ஹே காய்ஸ், நான் உங்கள் சதீஷ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வெள்ளூர் பக்கத்தில் இருக்கிற ஏலகிரி மலைக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். காலையில் ஒரு 5:30 மணிக்கு நான் சென்னையிலேருந்து கிளம்புனேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10:30க்கெலாம் வந்துட்டு நம்ம இப்போது மலை வந்து ஏறிட்டுருக்குறோம், ஏலகிரி மலை. இந்த மலை பார்த்திங்கனாக்கா நமக்கு நியர்பையாகவும் இருக்குது சென்னையிலேருந்து. அண்டு நல்ல கூலிங்கான பிளேஸு. பட் ஆனால் இந்த சம்மர் பார்த்திங்கனாக்கா இங்கேயே பார்த்திங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இது வந்துட்டு நம்ம போட்டிங் போனோம் இல்லையா, ஸோ அந்த போட் ஹவுஸ் உள்ளே இருக்க பார்க்கு. ஸோ இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கனாக்கா 20 ருபீஸ் ஆக்கிட்டாங்க இப்போது. முன்னாடி 10 ரூபா இருந்தது. ஸோ உள்ளார வந்துட்டு கொஞ்சம் கேம்ஸு, இந்த கிட்ஸ் விளையாடுறதுக்கான ப்ளே ஜோன், ஸோ அதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே 1 பை 1 அப்படியே வந்து பார்ப்போம் பொறுமையாக. நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கில் வந்து ஜம்ப் அடிச்சிட்டோம். போட்டிங் பார்த்திங்கன்னா பர் பர்சன் வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பெடலிங் போட் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம். ரோரிங் போட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பெடலிங் போட்னால் நம்ம வந்துட்டு நம்ம ஃபேமிலி வரைக்கும் நம்ம அழகாக போயிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் டைமிங் வந்து ரொம்ப கம்மி தாங்க, 20 மினிட்ஸ். ஸோ 20 மினிட்ஸுக்கு தான் அந்த சார்ஜஸ். பட் வர்த்து தான். நம்ம இந்த லேக்கோடைய மிடில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி பார்த்திங்கன்னா க்ரீனரியாக இருக்கும். அண்டு அந்த வாட்டரோடைய கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அட்மாஸ்ஃபியரே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ வி ஹேட் அ குட் டைம். பட் ஆனால் வெயில் வந்துட்டு சென்னையை கம்பேர் பண்ணும்போது ஸோ இட்ஸ் ஹை தான். நம்மளால் வெளியே போக முடியல தான். பட் என்ன பண்ணுறதுங்க, நம்ம சம்மரில் வந்துட்டு எப்போவுமே இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா. எஸ்பெஷலி நம்ம வெள்ளூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டர் லைனில் வருது. பட் ஆனால் ஏலகிரி வந்து ஹில் ஸ்டேஷன். ஸோ அங்கே வந்து இவ்வளோ ஹீட் வந்து இருக்காது. நானும் போயிருக்கிறேன் ஆக்சுவலாக ஏப்ரல் மேல. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப் இல்லைங்க. ஸோ ஐ லைக் கோயிங் டு ஏலகிரி ஃபார் 6th or 7th ட்ரிப் நான் வந்து ஏலகிரி போகிறேன். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் இது வந்து நம்மளை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்குது. ஐ டோன்ட் நோ வை. மேபி நியர்பையாக இருக்கிறனால நம்மளோட சாய்ஸ் வந்துட்டு ஏலகிரியாக இருக்கான்னு கூட தெரியல. ஸோ இது வந்து பக்கத்தில் அந்த பார்க்கில் வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு ஏரியா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே 50-100 ருபீஸ். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பசங்களும் கொஞ்சம் ஜாலியாக விளையாடுவாங்க. ஸோ என்னோடய 2 பசங்களும் அதில் உட்காந்துருக்காங்க. ஸோ தே ஆர் என்ஜாயிங். இது முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா ஒரு டாய் ட்ரெயின் வந்துட்டு உள்ளாரையே செட் பண்ணியிருக்காங்க. நான் போனது பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் போனேன். ஸோ கோவிட் டைமுக்கு அப்புறம் 2 டைம்ஸ் போயிருக்கேன். பட் கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளார வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எதுவுமே செட் பண்ணாமல் இருந்தாங்க. அப்போது நம்ம சும்மா பார்க் இருக்கும், பார்க் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டிங் போயிட்டு வர மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்துட்டு உள்ளார கொஞ்சம் கேம்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு. நீங்கள் யாராவது கோவிட் டைமில் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்லைடு, ஸோ இங்கே இருக்கிற ஸ்லைடு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ நான் இந்தமாரி பெரிய ஸ்லைட்ஸ் வந்து சென்னையில் பார்க்கல. மேபி ஓல்டர் டேஸில் வந்து இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் ஸ்லைட்ஸு அண்டு ஸ்மால் சைஸ் தான். பட் ஆனால் இங்கே வந்துட்டு நல்ல பெரிய ஸ்லைட்ஸாக இருக்குது. அண்டு இந்த பலூன்ஸ் இருக்குது இல்லையா, ராட்சஸ பலூன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே அங்கே வந்து பசங்களுக்கு விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க. இதில் ஜம்ப் பண்ணி குதித்து விளையாடிட்டு பசங்க, ஸோ அவங்களுக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஐ ஹேட் அ குட் டைம். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பி தான். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ தே டசன்ட் நோ. ஸோ இங்கே வந்திருக்கோம், ஏதோ என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் மாத்திரம்தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சார்ஜஸ் வந்து 50 ருபீஸ் தான். ஸோ 10-15 மினிட்ஸ் சொன்னாங்க. பட் ஆனால் அங்கே க்ரௌட் இல்லாதனால ஸோ தே ஹேட் பிளேட் ஃபார் அடிஷ்னல் 5-10 மினிட்ஸ். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
உடனே எல்லாம் அமுச்சு விடல. அப்புறமா நம்ம வந்த இடம் தாங்க ஃபண்டாரா பார்க், நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸ். இதுக்குள்ளார வந்துட்டு பேர்ட்ஸு, அனிமல்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸு வித் மல்டிபிள் கண்ட்ரி. ஸோ மல்டிபிள் கண்ட்ரீஸ் ப்ரீடு எல்லாமே வந்து மினியேச்சர் மாதிரி தாங்க இருக்கும். சின்ன சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ரேபிட். ஸோ இங்கே ரேபிட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே அழகாக பிடிச்சி பார்க்கலாம். ஸோ கிட்ட போயிட்டு அதுக்கு ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அவங்களே வந்து ஃபுட்டை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம போயிட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்ம கையிலேயே பிடிச்சி கொடுப்பாங்க நம்ம கேட்டோம்னாக்கா. ஸோ அதுதான் இங்கே இருக்க ஸ்பெஷாலிட்டி. பட் ஆனால் பாவங்க, ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க, அத்தனை பேரையும் வந்துட்டு அது ஹேண்டில் பண்ணணும். ஸோ லைக் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வேறு. பட் அனிமல்ஸாக அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கனாக்கா ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் தான் இருக்குது. பட் நோ ஆப்ஷன். அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுட் எல்லாமே வந்து கையில் கிடச்சிருது. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு சர்ச் ஃபார் ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ஆனாக்கா அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஹியூமன் பீயிங் தான். ஸோ டெய்லி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்லீப் ஆல்சோ. நான் 2-3 அனிமல்ஸ் பார்த்தேன். தே ஆர் வெரி ட்ரௌசி அண்ட் ஸ்லீப்பி. டே டைமில் தூங்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனாக்கா நம்ம மக்கள் போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து அது பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, இந்தமாரி ஒரு அனிமல்ஸ் எல்லாம் கிட்ட பார்க்க முடியாது இல்லையா? ஸோ பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்தோன்னா நல்லது. ஒரு தூங்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸோ வி கேன் மூவ் ஆன். ஸோ அது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு நம்ம இந்த கோழி பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா இது வந்து கடக்நாத் பார்த்திங்கனாலே தெரியும் இன்னும் போர்டில். ஸோ கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் கோழி, ஃபுல் பிளாக்கு. பட் ஆனால் இதோடைய எக் வந்து ஒயிட்டில் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக ஒயிட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் இதோடைய மீட்டு கூட பிளாக்காக இருக்குன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஏதோ சிலிக்கான் பட்டர்னு ஏதோ போட்டிருக்கு. இட்டாலி சாலிசியன் பட்டர் கப். எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே கோழி தான். ஸோ அந்த கோழியிலே 4 வெரைட்டி இருக்குது. விச் மீன் 4 கண்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் ஒரு வெரைட்டி. இது வந்து ஏதோ சில்க்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நேம் போர்டு பார்த்தா தெரியும். இது பாருங்கள், அது மேலே அதோடைய ஃபெதர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்க் மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இவனை பாருங்கள், இவன் இந்த படத்துலலாம் மூவிஸ்லலாம் காட்டுவாங்கல்ல, இங்கிலீஷ் மூவியில் அந்த கேட்ட மாதிரியே இருக்கான் பாருங்கள். கொஞ்சம் ட்ரௌசியாக தான் இருக்கான். கிட்ட போனால் ஒன்றும் பண்ணல. பட் ஆனால் அவன் ஃபேஸை பாருங்களேன், சும்மா வேறு லெவலில் இருக்கான் பாருங்கள். இவனை போய்ட்டு ஒரு விசிட்டை போட்டு இவன் ஃபேஸையும் நம்ம ஃபேஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். நம்மளோட அவன் நல்லா இருக்கான். இதில் கிட்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. இவனை பாருங்கள், இவன் வந்து பார்த்தா அப்படியே டைகர் மாதிரியே இருக்காங்க. அது கொஞ்சம் அந்த சைடில் டேர்ன் பண்ணி படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு அப்படியே டைகரோடைய குட்டி மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது வந்துட்டு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்த முள்ளை எடுத்து குத்திரும். நம்ம கிட்ட போயிட்டு அதை டச் பண்ண போனோம் அப்படின்னாக்கா முள்ளம்பன்றி. ஆனால் இங்கே குட்டி வந்து நம்ம கையில் எடுத்தோம். அது குட்டியாக இருக்கும்போது ஒன்றும் பண்ணாதாம்மா, அட்டாக் பண்ணாதாம்மா. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு வாத்து அண்டு சின்ன சின்ன கலர் கோழிங்க நம்ம கையில் எடுத்து என்டர்டெயின் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த வான்கோழி, ஆஸ்ட்ரிச்சு. இது வந்து இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா முள்ளங்கி தராங்க. முள்ளங்கி வந்து நல்லா சாப்பிடுது. இங்கே வந்து ஹஸ்க்கு. இவனை வந்து தொடலாமா அப்படின்னு எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. அப்புறமா உள்ளே கேட்டேன். அவங்க வந்துட்டு கையில் வந்து பெடிகிரி வச்சுருக்காங்க. பெடிகிரி வச்சு உள்ளே வாங்க, ஒன்றும் பண்ணாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னனால பசங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவன் தாங்க இந்த முள்ளங்கி இவங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க கையில். இதை கொடுத்தோன்னா நம்ம கையிலேருந்து பிடிங்கிட்டு போயிடுது.
பசங்கள்லாம் இருக்கும்போது அவங்களே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபீட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து நம்மளே கொடுக்கலாம். பெரியவங்க அடல்ட்ஸ் எல்லாமே நம்மளே கொடுக்கலாம். ரெண்டு ஆஸ்ட்ரிச் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா போனி இருக்குது. போனி, அப்புறம் கோட்டு, அப்புறம் வந்துட்டு கவ்வு, அதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த ப்ரீடு குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்ததாங்க பேர்ட்ஸ் பார்க்கு. இந்த பேர்ட்ஸ் பார்க் உள்ளார வந்துட்டு ஸோ வி கேன் ப்ளே வித் பேர்ட்ஸ். ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து 3 hours ஸோ வி கேன் ஸ்பெண்ட் இன்சைட் ஆஃப் தட் மினி ஜூம் கூட சொல்லலாம். ஸோ 3 மணி நேரம் நம்மளை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ பர் ஹெட் வந்து 300 rupees பேக்கேஜாக வச்சுருக்காங்க. 300, 500, 700ன்னு சொல்லிட்டு நம்ம போன பேக்கேஜ் வந்து 300. 500 பேக்கேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கேம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கேம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் அண்ட் பெயிண்ட் பால்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 1000 rupeesல பார்த்திங்கன்னா 3D மூவி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒன்று அடிஷ்னலாகவே இருக்கும். பட் நம்ம போனது வந்து 300 பசங்களுக்கு வந்து 200 rupees. ஸோ டோட்டல் 1000 rupees பேக்கேஜு. பேர்ட்ஸோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபுட்டு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து பேர்டுக்கு வந்து டைரெக்டாக ஃபீட் பண்ணலாம். பேர்ட்ஸ் வந்து நம்ம மேலே ஏறி உட்காந்துப்பாங்க. பாருங்கள், இது வந்து பேரட்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து வேறு ஒரு கண்ட்ரி ப்ரீட். ஆக்சுவலாக நம்ம கையிலேயே வந்து உட்காந்து அழகாக சாப்பிடும். நமக்கு மைண்டுக்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பொண்ணு வந்துட்டு ஃபீட் பண்ணால். ஸோ ஷீ என்ஜாய்ட் அ லாட். ஸோ அவளுக்கு வந்து இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்துட்டு வில்லிங்லி வந்து அவள் போயிட்டு ஃபீட் பண்ணாள். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையனுக்கு கொஞ்சம் பயம். பட் ஆனால் என் பொண்ணு வந்துட்டு ஷீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு ஃபீட் ஃபுட் ஃபார் அனிமல்ஸ். ஸோ ஷீ என்ஜாய்ட் அ லாட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளும் கூப்பிட்டு பார்த்தாங்க. பச்சை கிளி வந்தான், அப்புறம் வந்து பஞ்சவர்ண கிளி ஒயிட் கலரு, அப்புறம் இன்னொரு பேர்டு வந்துட்டு நான் பிடிச்சி கொடுக்க சொன்னேன். சரி நம்ம ஷோல்டரில் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அடுத்த வீடியோ அதுவாக கூட இருக்கலாம். அந்த பேர்ட் சவுண்ட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலாக நான் இப்போ ஏலகிரி போகிறதுக்கு ரீசனே பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க் தான். ஏன்னா வேறு ஒன்றும் பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லேக் ஹவுஸ் போட் ஹவுஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஏரியா தான் ஏலகிரி. ஆனால் இங்கே பேர்ட்ஸ் பார்க் வந்து 2-3 பார்க் இருக்குது, ப்ரைவேட் பார்க்ஸு. அதில் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டாரா பார்க் தான். இன்னொரு பார்க் இருக்குது, அதுக்கும் போயிருக்கேன். அதில் வந்து 100-150 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒன் டைம் அங்கேயும் போயிருந்தேன். இங்கே வந்து கேமல்லாம் வச்சுருக்காங்க. பட் கம்பேரட்டிவ்லி இங்கே வந்து இப்போ அடிஷ்னலாக அந்த இது கூட போட்டிருக்காங்க, அக்வாரியம் கூட போட்டிருக்குறாங்க. இப்போ ஒரு கிளிங்க, சாம்பல் கலரில் ஒரு கிளி இருந்தது. கூப்பிட்ட உடனே வந்துட்டான், வாடா அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படியே ஒரு செல்ஃபி எடுப்போன்னு எடுத்தாச்சு. பின்னாடி இருக்கான் பாருங்கள், அந்த ப்ளூ கலரில், அவனை தாங்க நான் உட்கார வைக்க சொல்லி ரொம்ப நேரம் கேட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக கிடச்சான் ஒரு தடவை. அவனை தூக்கி ஷோல்டரில் போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டாச்சு. இந்த பாத்து இது எல்லாமே வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது எதுவுமே வந்து இந்த மாதிரி இந்த டெக்கரேஷன்ஸ் எதுவுமே இல்லை உள்ளார. ஆனால் இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்க. ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் இதை விரும்புகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அங்கே என்ட்ரன்ஸில் போர்டு வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க. லைஃபுக்கு பயம் பிடிக்கிறதுக்கு, பட் ஸ்டில் நான் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சரி ஃபீட் பண்ணுன்னு சொன்னேன். ஷி ஆல்சோ என்ஜாய்ட். இவனை தாங்க சொன்னேன். இவனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்கிறானா. முன்னாடிலாம் அழகாக வந்துட்டு இருந்தான். இதே மாதிரி இன்னும் 2 பேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று பேர் வந்து ஜாரா, இன்னொன்று வந்து
ஃபுல்கியோ ஃபுட்ஸிங்கியோ ரெண்டுமே வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருந்தாங்க ஆக்சுவலாக. நம்ம போய் கூப்பிட்டும் வரல. இப்போ இவனும் ரொம்ப வரது இல்லையாம்மா. இப்போ பாருங்க கண்ணிலே கலவரம் தெரியும். அவள் கையை பிடிச்சி கடிச்சி விட்டான் போல இருக்கு. அவளுக்கு பயமாயிருச்சு ஒய்ஃபுக்கு. அதனால் உடனே எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா கையிலேருந்து. ஸோ ஆமாங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ், விஜய் டிவி செலிப்ரிட்டிஸ், டிடிஎஃப் வாசன், அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இங்கே எடுத்திருக்காங்க ஃபோட்டோஸு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு நாள் அதில் வந்துட மாட்டோமா? வந்தாங்க சைலண்ட்டாகவே உட்காந்துருக்கான். நம்ம போயிட்டு அவனை பேம்பரிங் பண்ணலாம், அவன் கூட பேசலாம். ஸோ பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். ஆனால் நமக்கு ஃபுட்டு மாத்திரம் கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கையை போட்டு கடிச்சு விட்டுறான். அதேமாதிரி பசங்களும் நல்லா தொட்டு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேர்டு. என் பொண்ணும் பாருங்கள் அதை தொட்டு விளையாடிட்டுருக்கா. நீங்களும் பசங்களை கூட்டிகிட்டு ஒரு வெக்கேஷன் போகணும், நியர்பை எங்கேயாவது போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாக்கா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஏலகிரி போயிட்டு வரலாம். ஆனால் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டெம்பரேச்சர். ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்து வி ஸ்டேட் ஃபார் அ டே. நைட் டைமில் ஓவர் ஹீட்டு. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபேன் கூட போடாமல் தான் தூங்குவாங்க அங்கே இந்த ஏரியா மக்கள். ஆனால் இந்த டைம் நான் போய் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, எப்போவுமே இல்லாத அளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து இந்த வருஷம் இருக்குது, ஓவர் ஹீட்டாக இருக்குது, நைட்டில் ஃபேன் போட்டு தான் தூங்குறேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நைட்டில் நான் போயிருக்கேன், மூன்லேண்டில் ஒரு தடவை ஸ்டே பண்ணேன், அதுக்கப்புறம் ஏஎம் ரெசார்ட்டில் ஒரு தடவை இருந்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் போட்டே படுக்க முடியாது, அவ்வளோ கூலிங்காக இருக்கும். மேபி டியூ டு டெம்பரேச்சர் சேஞ்ச். நீங்கள் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டெம்பரேச்சர், அதான் சொல்கிறேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க. அது ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஃபார் ஷுர் கூட்டமே இருக்காது. நீங்கள் போயிட்டு அழகாக நல்லா சாமி கும்பிட்டு வரலாம். இதாக இருக்காங்க பாருங்க, சுந்தர் கல்யாண வெங்கடரமண பெருமாள். அவர் அதை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு சரி அட்வென்ச்சர் ஏதாவது பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம போனோம். நம்ம லேக் ஹவுஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க் இருக்குது, அங்கே போனோம். அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா செகண்ட் டே ஃபுல் பவர் ஷட் டவுன், ஃபுல் ஏலகிரி. ஸோ வேறு எந்த கேம்ஸுமே நம்மளால் விளையாட முடியல. ஸோ பசங்க வந்துட்டு சும்மா அந்த போட்டிங் மாதிரி போய்ட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு ஹேண்ட் போட் மாதிரி. ஸோ 2 சைடில் வந்துட்டு அப்படியே சுற்றுற மாதிரி இருந்துச்சுனாக்கா அப்படியே மூமெண்ட் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 100 ருபீஸு. ஸோ ஒரு ½ வந்து பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிப்லைனு, பஞ்சி எல்லாமே நிறைய கேம்ஸ் இருந்தது, மான்ஸ்டரு. பட் ஆனால் எதுவுமே வந்து பவர் இல்லாததுனால நமக்கு அவைலபிளாக இல்லை. அண்ட் செகண்ட் திங், நம்ம போனது பார்த்திங்கனாக்கா வீக்கெண்ட் கிடையாது, வீக் டேஸில் தான் போயிருந்தோம் நான். ஸோ வீக் டேஸில் நீங்கள் போனீங்கனாக்கா கூட்டம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இந்த பவர் மாத்திரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போங்க. பவர் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க எனி டைம் வந்து பவர் வந்து கட் பண்ணிடுறாங்க. அது வீக்கெண்டில் வந்து பவர் கட் பண்ணுறதில்ல. பட் ஆனால் கூட்டம் இருக்கும், எங்கே போனீங்கனாலும் ரஷ் இருக்கும். ஒரு போட்டிங் போனீங்கனாக்கா கொஞ்சம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். வீக் டேஸில் போனீங்கனாக்கா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். மிஞ்சி போனீங்கனாக்கா ஒரு மேக்ஸிமம் ஒரு 20-30 பீப்புள் தான் வந்துட்டு இருப்பாங்களே. அதுவும் பேர்ட்ஸ் பார்க்கெலாம் போனீங்கனாக்கா இன்னும் கம்மியாக தான் இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பாண்டா செல்ஃபின்னு சொல்லிட்டு ஒரு நிலாவூர் போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல உள்ளர போய்ட்டு நிறைய நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஸ்பாட் நிறைய இருக்குது. ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஃபோட்டோஸ் இன் திஸ் பிளேஸ். பட் ஆனால் நம்ம இதில் வீடியோவில் ஆட் பண்ண முடியல. ஒரு சில வீடியோஸ் மாத்திரம் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். Okay, thank you guys, thanks for watching the video, thanks a lot.